கோவை அவிநாசி சாலை உயர்மட்ட மேம்பாலம் முழுவதும் மாநில அரசின் நிதியிலிருந்து கட்டப்பட்டது. முதலமைச்சர் திறந்து வைத்ததும் மக்கள் பயன்பாட்டிற்கு பாலம் திறந்துவிடப்படும். வேலு பேட்டி கோவை அவிநாசி சாலையில் ரூபாய் 1791 கோடியில் கட்டப்பட்ட 10.1 கிலோமீட்டர் நீளமுள்ள மேம்பாலத்தை நாளை தமிழக முதல்வர் திறந்து வைக்க உள்ளார். அந்த உயர்மட்ட மேம்பாலத்தை ஆய்வு செய்த அமைச்சர் வேலு பின்னர் செய்தியாளரை சந்தித்தார். அப்பொழுது அவர் பேசும்போது, கோவைக்கு நாளை அக்டோபர் 9, 1925 வரும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் முதல் நிகழ்ச்சியாக கொடிசியாவில் நடைபெற உள்ள அமைச்சர் அன்பரசன் ஏற்பாட்டில் உலகளாவிய தொடக்க நிலை உச்சி மாநாடு கலந்து கொள்ள உள்ளதாகவும், இரண்டாவது நிகழ்ச்சியாக கோவை மட்டுமல்லாது தென்னக மக்களே எதிர்பார்த்த தமிழக முதல்வர் மக்களின் மனதை புரிந்து கொண்டு தமிழகத்தில் உள்ள பொறியாளர்கள், இளைஞர்கள், விஞ்ஞானிகள் பாராட்டுகின்ற அளவிற்கு கோவையில் அமைய உள்ள இந்த மேம்பாலத்திற்கு நாயுடு பெயர் வைத்தது மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாகவும், விமான நிலையத்தில் இருந்து வரும்பொழுது மக்கள் இந்த பாலத்திற்கு நாயுடு பெயர் வைத்ததற்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்ததாகவும் கூறியவர், நாளை காலை 10:30 மணி அளவில் தமிழக முதல்வர் திறந்து வைத்து அந்த பாலத்தின் மேல் பவானி செல்ல உள்ளதாகவும், பின்னர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றார். இது ஒன்றிய அரசு நிதி கிடையாது, முழுவதும் மாநில அரசு நிதியில் இருந்து கட்டப்பட்டது என்று கூறினார். இந்த ஆய்வின் போது கழக மேற்கு மண்டல பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான செந்தில் பாலாஜி, மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மேயர் ரங்கநாயகி, மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன், கோவை மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் துரை செந்தமிழ்ச்செல்வன், கழக தீர்மான குழு செயலாளர் கார்த்திக் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மாநிலத்தில் இங்கே இறங்குறாரு. முதல் நிகழ்ச்சியாக அந்த சிறு தொழில் சம்பந்தப்பட்ட அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய அன்பரசு அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறாரு. அது முதல் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறாரு. இரண்டாவது நிகழ்ச்சியாக கோவை மாவட்ட மக்கள் மட்டுமல்ல, இந்த தென்னகப்பகுதி மக்களே எதிர்பார்த்த இந்த முதலமைச்சர் அவர்களால் இந்த மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு, ஏன் என்ன கேட்டால் தமிழ்நாட்டில் இருக்கிற பொறியாளர்கள், இளைஞர்கள், விஞ்ஞானிகள் அத்தனை பேரும் மன நிறைவு பாராட்டுகின்ற அளவுக்கு இந்த ஊரில் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் டெட்ராய்டு என்று சொல்லப்பட்ட இந்த கோவை மாநகரத்தில் இங்கே அமைய இருக்கிற அந்த பாலத்திற்கு பெரியவர் ஜி.டி. நாயுடுனுடைய பெயரை வைத்திருப்பது என்பது மக்கள் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. காலையில் விமான நிலையத்தை விட்டு இறங்கி வந்தோடனே பல பேர் முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் இந்த பாலம் பெயர் முதலமைச்சர் வைத்ததுக்கு மக்கள் ரொம்ப பாராட்டியும் நன்றி தெரிவிக்க சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த பால நிகழ்ச்சி இரண்டாவது நிகழ்ச்சியாக நடைபெறும். இங்கே 10:30 மணி அளவில் முதலமைச்சர் அவருடைய திருக்கரத்தால் இந்த பாலத்தை திறந்து வைக்கிறார்கள். பாலம் திறந்து வைத்த உடனேயே இந்த பாலத்தில் அவரே காரில் பவனி செல்லுகிறார். அவரை தொடர்ந்து பொதுமக்களுக்கு அடுத்த நிமிடமே பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்கு இந்த பாலம் திறந்து வைக்கப்படும். பங்கீடு இருக்கா சார்? இல்லை, இது முழுக்க மாநில நிதியிலிருந்து கட்டப்பட்டது. இது மத்திய அரசு நிதி கிடையாது.